ஹே ஹாய் கைஸ், நாம இப்ப பார்க்க போறது லாஸ்ட் சம்மர் அப்படிங்கிற சீரிஸோட செகண்ட் பார்ட் தான். போன பார்ட்ல அவ தலைகில தொங்கிட்டு இருக்கும் போது என்ன நீ வெறுத்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். ஆனா இந்த பார்ட்ல இப்பவும் அவ தலைகில தான் தொங்கிட்டு இருக்கா. ஹீரோவுக்கு மட்டும் அப்படியே பிளாஷ்பேக் இவங்க சின்ன வயசுல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நோக்கி போகுது. அப்படியே இவனோட ஞாபகங்கள் பழசு நோக்கி போகுது. இவங்க முதல்ல இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த வீடு எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவனோட பெட்ரூம் ஆர்கிடெக்ட் பண்ணிட்டு இருப்பான். அதெல்லாம் அவங்க அப்பா பார்த்துட்டு டே அந்த அளவுக்கு நம்ம கிட்ட வசதி இல்லடா அப்படின்ற மாதிரி ஷோல்டர்ல கைய வச்சு ஆசுவாசப்படுத்திட்டு அந்த வீட்டுல கொஞ்சம் இன்டீரியர் பண்ணோம் இல்லையா, அதுக்கான டூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கும் போது அதுல இருந்து இந்த ஓட்டு போடுற ட்ரில்லிங் மிஷினை மட்டும் இவன் கையில எடுத்துப்பான். அவங்க அப்பா இல்லாத நேரத்துல பக்கத்து வீட்டுக்கும் இவங்களுக்கும் நடுவுல ஒரு செவர் மாதிரி இருக்கும், அது உடன்ல அதை இவன் ஓட்ட போட்டுறான். சோ ஈஸியா அவனால இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கு பார்க்க முடியும். அந்த ரூம்ல பார்த்தா ஹீரோயின் குட்டி வயசுல இருக்க ஸ்டேஜ். இவங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி சண்டை வந்துகிட்டே இருக்கும். அதனால இவன் ஓட்ட வழியா பார்த்தாலே அவளுக்கு பிடிக்காது. பென்சில் எடுத்து தூக்கி விட்டேறிவா. அது கரெக்டா அந்த ஹோல்ஸ்ல வந்து இவன் கண்ணு கிட்ட குத்த வரும். இவனோட ரூம்லயே வந்து விழுந்துரும். இப்படி இவங்க 12 வயசுலயே சண்டை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹோல்ஸ் அடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அதுக்கு அவன் ஒத்துக்கவே இல்ல. ஒரு பொண்ணுடா, அவளுக்கு கொஞ்சம் ஷை எல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால அந்த ஹோல்ஸ் வழியா பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வார்ன் பண்ணிருப்பாரு. ஒரு நாள் அவங்க கெட்டுக்குதரா ரெண்டு ஃபேமிலியும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபைட் வரும் பாருங்க. மாத்தி மாத்தி அடிச்சுக்குவாங்க. அப்புறம் சாஸ் எடுத்து இவன் ஊத்த, மைனஸ் எடுத்து அவன் ஊத்த, இப்படியே அந்த இடமே பயங்கர பிரச்சனையா மாறிடும். அதனால முடிவு பண்ண அவங்க அம்மா கொண்டு வந்து ரூம்ல அடைச்சு போட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இவன் பாத்தீங்கன்னா ஜாலியா வீடியோ கேம் பிளே பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவளோ தலைய டங்கு டங்குன்னு அந்த சவுத்துல அடிச்சிட்டு இருப்பா. அது மர செவருடி, அதுல போய் தலைய அடிச்சுக்கிட்டா தலையெல்லாம் உடையாது அப்படிங்கிற மாதிரி வெறுப்பேத்திக்கிட்டே அவன் பாட்டுல கேம் விளையாட இவளும் அவன் விளையாடுற கேம பிளே பண்ண ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான சண்டை. இப்படியே அந்த கேம் போயிட்டே இருக்கு. எல்லாத்துலயுமே அவன் தான் ஜெயிச்சிட்டு இருக்கான். ஓரளவு 60 ரவுண்ட்ஸ் வந்துருது. அதுக்கப்புறம் டயர்ட் ஆகி இவனுக்கு தூக்கம் வர ஸ்டேஜ்ல அவன் ஜெயிச்சிடறா. குழந்தைகள் இல்லையா, அப்படியே அதுங்க தூங்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துல இந்த ஆஷ் ட்ரீன்னு ஒண்ணு அதை கொண்டுட்டு வந்து இவங்க நட்டு வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட பேர் ஜாக்மேன் ஃபைனலா பேரும் வச்சிடுறாங்க. அதே மாதிரி நாய்க்கு என்ன பேர் வைக்கணும்ன்ற மாதிரி சண்டையெல்லாம் போட்டு ஃபைனலா தான் சுபாக்ன்ற பேரையே அவன் செலக்ட் பண்ணி வச்சிருப்பான். சோ அதை பார்த்துட்டு அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இப்படி சண்டை போட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே அவங்க பிக்ஸ் பண்றது பழக்கம். இப்படி அவங்களுக்கு 99 சண்டை முடிஞ்சிருக்கும். ஆனா அந்த 100வது சண்டைன்னு ஒண்ணு இருக்கே, அதுல தாங்க இவங்க கம்ப்ளீட்டா பிரிஞ்சது. ஏதோ ஒரு விஷயத்த அவன் செய்ய, அப்படி ஒரு விஷயத்த நீ செய்யலன்னு ஒத்துக்கோடா, இல்லன்னு சொல்றா அப்படிங்கிற மாதிரி அவனை வெறுத்திருப்பா. சோ அதெல்லாம் நினைச்சு பார்த்து அவ தலைகீழ தொங்கி இருப்பா. அதுக்கப்புறம் தான் கீழே குதிச்சு அவனையே பார்த்துட்டு இருந்திருப்பா. அந்த அளவுக்கு அவன் மேல ஒரு கோவம் இருக்கு. சோ இந்த சமயத்துலதான் அவன் இன்னுமா என் மேல கோவமா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கப்புறம் இவனோட ஆர்கிடெக்டோட திறமையை காட்டுறாங்க. ஆக்சுவலா ஒரு கஸ்டமர்ஸ் என்ன ஒரு விஷயத்த அவங்க கிட்ட கேட்டிருந்தாலும் அதை விட அதிகமாவே அவன் செஞ்சு கொடுப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டுல அவன் பென்ட் ஹவுஸ் மாதிரி அமைச்சிருப்பான். ஏன்பா இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பெரியவரும் கேட்க, இல்லங்க உங்களுக்கு பாதி வீட்டுல மழையோ வெயிலோ அடிக்காத அளவுக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனா இந்த இடத்த ஏன் இப்படி பென்ட் ஹவுஸ் மாதிரி ஓபனா வச்சிருக்கேன்னா, உங்களுக்கு இந்த 4 வித பருவ மாற்றம் இருக்கு இல்லையா, சம்மர் வின்டர்னு, அதுல எல்லாத்தையுமே நீங்க என்ஜாய் பண்ணலாம். இங்க இருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல வியூ கிடைக்கும். இதுக்காக நீங்க காசு செலவு பண்ணி அவுட்டிங் எல்லாம் போய் சுத்தி பார்க்கணும்னு அவசியம் இல்ல. இந்த இடத்துல உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கஸ்டமர் கிட்ட சொல்ல அவரும் அதை என்ஜாய் பண்ணுவாரு. இப்படி பல வீட்டுக்கு அவன் ஆர்கிடெக்ட் பண்ணி பெரிய ஆளா வளர்ந்துருப்பான். அப்போ அவன் ஃப்ரெண்டு கூட சொல்லுவான், டே கஸ்டமர் என்ன கேக்குறாங்களோ அதை செஞ்சு கொடுத்தா பார்த்தா ஏன்டா எக்ஸ்ட்ராவா செய்யற அப்படிங்கிற மாதிரி கார்ல உட்காந்து அவன் கிட்ட கன்வின்ஸ் பண்ண, இல்லடா எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, இந்த பிசினஸ் எப்படி கொண்டுட்டு வரேன் பாரு அப்படின்ற மாதிரி அவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே இவனுக்கு தாட்ஸ் ஃபுல்லா ஹீரோயின் நைட் எப்படி பேசினாலும் அதுக்குள்ள போது. அந்த சமயத்துல அவன் பாரா, இந்த வீட்டை விற்கிறதுக்கு நீ பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எனக்கு தான் நிறைய ரைட்ஸ் இருக்கு. நீ பாட்டுல விட்டுட்டு ஃபாரினுக்கு போயிடுவ. எல்லாத்தையும் நான் தான் இருந்து மெயின்டைன் பண்ணிருக்கேன். அது தெரியுமா உனக்கு? மெயின்டெனன்ஸ் ஒண்ணு இருக்கு, அதை வச்சு என்னால உன் மேல கேஸ் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லிருப்பா. அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு அடுத்து இவ என்னென்ன பிளான் பண்ண போறா அப்படிங்கறத அவங்க ஆல்ரெடியே பிளான் பண்ணி வைப்பாங்க. ஆக்சுவலா இவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா இல்லையா, அவளோட லவர் ஒருத்தர் இருக்கானே சுங்தாபி, அவன் பாட்டுல ஹீரோவுக்கு சாட் பண்ணிட்டு இருக்கும் போது டக்குன்னு மொபைல புடிங்கிறா. ஓ நீ தான் இங்க இருந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறதா எனக்கு நல்லாவே தெரியும், இந்த வேலை எல்லாம் நீ தான் பண்ணுவ அப்படின்னு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த லாயரை ஃபிக்ஸ் பண்றத பத்தி நீ ஏதாவது யோசிச்சியா? மிஸ்டர் பர்கையே அப்பாயின்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனா அந்த லாயரோ அவனுக்காக பேச வந்தவனாச்சு. எப்படி வேணா இருக்கட்டும், வேலை விஷயத்துல வேற லெவல் 99% அவரை வின் பண்ணிருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சோ அவர்கிட்ட கேஸ் போச்சுன்னா என்னால சக்சீட் பண்ண முடியும். நீ இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே, 2 வருஷம் தானே நீங்க சண்டை போடாம பேசாம இருந்தீங்க, அதுக்கு போய் கேஸ் லெவலுக்கு போவியா அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, உனக்கு தெரியாதுடா என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, அவனுக்கும் எனக்கும் எதுவுமே இல்ல, நீங்கெல்லாம் ரூமரை கிளப்புற மாதிரி ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சொல்ல, அந்த பக்கம் கோர்ட்ல காட்டுறாங்க. இப்போ ஒரு பயங்கரமான கேஸ் போயிட்டு இருக்கு. அதுவும் ஒரு ரேப் கேஸ். என்னன்னா ஒருத்த 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டான் அப்படிங்கிற வழக்கு. சோ அதெல்லாம் சாத்தியமே இல்ல அப்படின்ற மாதிரி சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி அவனுக்கு தீர்ப்பும் கொடுக்க போறாரு ஜட்ஜ். அந்த சமயத்துல
இந்த பர்டிகுலர் அட்வொகேட் மட்டும் கேம் விளையாண்டுட்டு இருக்கான், அதுவும் பசில்ஸ். கரெக்டா அவ அதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்க பிங்கோன்னு சொல்ல இந்த பக்கம் அவனுக்கு தீர்ப்பும் கொடுக்க போறாங்க. இல்ல இந்த 11 நிமிஷத்துல ஒருத்தன் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி இவன் வாதத்தை முன்ன எடுத்துட்டு வர இப்படியே அந்த கேஸ் போயிட்டு இருக்கு. ஃபைனலா அவன் அந்த ரூம்குள்ள போறதுக்கே 8 நிமிஷம் ஆச்சு. எப்படிப்பா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க அவன் எடுத்துக்கிட்டதே 3 நிமிஷம் தாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த கேஸ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடறான். அவனோட வாதத்தை பார்த்து கோர்ட்டே ஆடி போயிடுது. கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் குற்றவாளியோட அட்வொகேட் இந்த வக்கீலோட கோட்டை புடிச்சு பயங்கரமா உழுக்குன்னு உலுக்கி அங்க வந்திருந்தவங்க எல்லாருமே ரிப்போர்ட்டர்ஸ் மானத்தை வாங்கிட்டே அப்படின்ற மாதிரி கேட்க எப்படியோ அவனே சமாளிச்சுட்டு வெளியில வர அந்த சமயத்துல ஹீரோயின் அந்த கோர்ட் வாசல்லே வச்சு, சார் உங்களோட ஃபீஸ் 100 மில்லியன் வான்னு நான் கேள்விப்பட்டேன், இருந்தாலும் நீங்க என்னோட கேஸை எடுத்துக்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி உங்க இந்த பீனட் ஹவுஸ் கேஸை கொடுக்க வர, ஏமா அந்த வீட்டை வச்சு நான் பிளென்டி ஆஃப் ரிசர்ச்சஸ் எல்லாம் பண்ணிட்டேன், உங்களுக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல, இது ஏமா கோர்ட் வரைக்கும் எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவரு போக, சார் அப்படிலாம் இல்ல சார், அவன் சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறான், அந்த வீட்டை வித்துக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான், பட் நான் தான் சார் அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணது, இத்தனை வருஷமா அந்த வீட்டுல நான் வாழ்ந்திருக்கேன், மெயின்டைனும் பண்ணிருக்கேன், அதனால எனக்கு கேஸ் போடுறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி இவ பாயிண்ட் எடுத்து வைக்க அவரும் கேஸ் ஃபைல வாங்கிக்கிறாரு. அது 2022ல ஆரம்பிச்ச 164th கேஸ் அப்படிங்கிற மாதிரி இவளே அந்த ஆர்டிகலுக்கு பேரெல்லாம் போட்டு கொண்டுட்டு வந்திருப்பா. நல்லா யோசிச்சுக்கோமா, இந்த கேஸ் நான் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள ஏதாவது கன்வின்சிங் ஆற மாதிரியான விஷயங்கள் இருந்தா ஆயிடுங்க, அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போச்சுன்னா பிரச்சனை பெருசாயிடும் சொல்லிட்டு அவரு கிளம்ப அடுத்த நிமிஷமே இதை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சு இது மாதிரி ஓ ஆளு ஓ மேலே கேஸ் போட்டிருக்காடா அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் அவன் படிச்சு பாக்குறான். பட் ஒரு விஷயம், அவன் இந்த வீட்டை மெயின்டைன் பண்ணிருக்கா, நீங்கெல்லாம் விட்டுட்டு போனாலும் பாதுகாத்து இத்தனை வருஷமா இதே இடத்துல வாழ்ந்திருக்கா, அதனால அவளுக்கு கேஸ் போடுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டே அந்த கேஸ் எல்லாம் என்னால உடைக்க முடியும்டா அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிடுறான். இதுக்கப்புறம் தான் கதை சூடு பிடிக்கவே போகுது. ஹீரோயினோட ஆபீஸ்ல காட்டுறாங்க இந்த ப்ராஜெக்ட் விஷயமா இன்னும் அவ கன்சர்ன் லெட்டர் வாங்கவே இல்ல. அதுக்கப்புறம் இவ கோர்ட்டு கேஸ்னு அலையிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது. அதை அவங்க காசிப் பண்ணிட்டு இருக்கும்போது நேரம் ஹீரோ கிட்ட வந்து, இங்க பாருடா என்ன முட்டாள்னா நினைக்காத, இந்த கேஸ நான் எப்படி ஜெயிச்சு காட்டுறேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்கிட்ட வேணுக்குமே வம்பிழுக்கிறா. அந்த சமயத்துல அவனும் இந்த கேஸை என்னால ஈஸியா ஜெயிச்சிட முடியும், ஆக்சுவலா இந்த வீட்டுல ஒரு மரம் இருந்துச்சு, அது எங்க காணா போச்சு, அதை யார கேட்டுமா நீ வெட்டின அப்படின்ற மாதிரி கேட்க அவளும் விடாம அவங்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கா. அடுத்து இவ காம்பவுண்ட் சோரை இடிச்சா இல்லையா, அதை வச்சு நான் எதிர்வாதம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உன்னால முடிஞ்சது நீ பாத்துக்கடா அப்படின்ற மாதிரி இவளும் முறைக்க, இங்க பாரு நான் இப்பவே சொல்றேன், அந்த கேஸ் எல்லாம் திரும்ப வாங்கிட்டு நீ பாட்டுல இந்த வீட்டுல சந்தோஷமா இரு, நானும் கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் கனவுல கூட நடக்காது அப்படிங்கிற மாதிரி இன்னும் முறைச்சுக்கிட்டே இருக்கா. அவ போனதுக்கு அப்புறம் நாயை வச்சு இந்த வீட்லயே நீ மட்டும்தானே என் மேல பாசமா இருக்க அப்படிங்கிற மாதிரி விளையாண்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் இந்த மரத்தை வெட்டினதா இவன் ஒரு கேஸ ரெஜிஸ்டர் பண்ண போறதா சொன்னா இல்லையா, அதுக்காக ஆஸ்ட்ரி எங்க கிடைக்கும்ட்டு தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக இவ அதை சர்ச் பண்ணிட்டு இருக்கா. அதே சமயத்துல ஆபீஸ்லயும் காட்டுறாங்க, ஆபீஸ்ல புதுசா ஒருத்தர் அப்பாயிண்ட் ஆயிருக்கான், அதாவது இவன் ஒரு பப்ளிக் ஆர்கிடெக்ட் அப்படிங்கிற மாதிரி. சோ இவளும் ஆல்ரெடி அந்த போஸ்டிங்ல இருக்கா. பட் அவன் சரியான நச்சுங்க, இவனை புடிச்சு நோண்டிக்கிட்டே இருக்கான், ஏதோ பல வருஷ லவ்வர்ஸ் மாதிரி பின்னாடியே ஃபாலோ பண்ணி போவான், புல்லிங் வேற பண்றான். இதெல்லாம் பார்த்துட்டு அவ கடுப்பானவ, ஏண்டா இந்த காரை ஓட்டிட்டு போறல, இந்த சைடு மிரர் இல்லைன்னா அவனால ஓட்ட முடியாதுதானே அப்படின்ற மாதிரி கேட்க, அப்கோர்ஸ் யா அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, அதை உடைக்கிறதுக்கு வரதுக்கு முன்னாடி, ஐயோ சும்மா இருமா நான் சும்மாதான் உன்னை கலாய்ச்சேன் விட்டுடு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தூரம் கார் எடுத்துட்டு போயிட்டு திரும்பவும் இவ பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அடுத்து இவன் இந்த ஆர்கிடெக்டிங் ஒர்க்கை பத்தி வீட்டுல உட்காந்து ரிசர்ச் பண்ணிட்டு அதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது நாய்க்கு பசிக்குது, சரி அதுக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்கலான்ட்டு இவளோட போர்ஷனுக்கு வந்து சாப்பாடு எங்கன்னு தேடும் போது கரெக்டா நாயும் இங்கதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்ண அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் கவனிக்கிறான் ஹீரோயின் நிறைய இந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறா, இன்சோமியாக்கு இருக்கிற பில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கிறா. அதே மாதிரி அவ தூங்குற இடமும் சோஃபால படுத்திருக்கா, கர்டன்ஸ் ஒழுங்கா மாத்தல, வீடு அலங்கோலமா கிடக்கு, இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இவ நிம்மதியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல இல்லங்கிறது நல்லாவே தெரியுது. அதனால ஃப்ரெண்டை கூப்பிட்டு விசாரிக்கிறா. ஆனா ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா பயங்கரமான பிரச்சனையில இருக்கா, எப்ப பார்த்தாலும் அவங்க தாத்தா மூஞ்சி தூக்கி ஏன் வச்சிருக்காரு அப்படின்னா இவ லவ் பண்றா இல்லையா சுங்டாக்கைய சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் அவர் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்காரு. தாத்தா நம்ம இருக்கிறது கஷ்டமான வாழ்க்கையில, அவரு ரொம்ப நல்லவர் தாத்தா, நல்லா படிச்சிருக்காரு, நல்ல வேலையில இருக்காரு, என்ன நல்லா பாத்துப்பாரு, நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, அவர் ஒரு தப்பான ஆளே கிடையாது, பட் அவர் இப்படி நீங்க சொல்றதுனால எனக்கு வேற ஒரு கல்யாணமே வேண்டான்னு தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி இவ கண்ணீர் வடிக்கிறா. அடுத்து அவனுக்கு இந்த ஸ்னோ ஸ்கீசிங் இருக்கு இல்லையா, அதுல விளையாடுவாங்களே அதுல இன்ட்ரெஸ்ட் போல இருக்கு. அதை அவன் விளையாண்டுட்டு இருக்கும்போது இவ உட்காந்து ஆடியன்ஸா பாத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பத்தி விசாரிக்கணும் இல்லையா, அவ இந்த இன்சோமியா பில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறா, எதுக்காக அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா தெரியும் இல்லையா, அப்படியே பேச்சு கொடுத்து பாக்குறான். இவனும் பக்கத்துல வந்து உட்கார்றத பார்த்துட்டு கொஞ்சம் தள்ளி உட்காரு, உன் ஆளு பார்த்தான்னு வச்சுக்கோயா என்ன இங்கேயே கசாப்பு கடையா தலையில தொங்க விட்டுருவா, என்னதான் உங்களுக்குள்ள சண்டை இருந்தாலும் உன் பக்கத்துல எல்லாம்
உட்கார முடியாது, தள்ளியே உட்காரணும்னா அவனும் தள்ளி உட்காந்து இவள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது கர்டன்ஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயின், உன்னை யாரு என்னோட பொசிஷனுக்கு வர சொன்னது, மரியாதையா போ, எனக்கு தெரியும் கர்டன்ஸ் எல்லாம் மாத்திக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப நீ சரியான தூக்கமே இல்லாம இந்த சோஃபால படுத்து உளம்பிட்டு இருக்க, அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனை புடிச்சு வலுக்கட்டாயமா வெளியில போ அது இதுன்னு குட்டி கலாட்டாவே பண்றான். ஆனா அவன் பாத்தீங்கன்னா திரும்ப வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்கான். எப்படா வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த வீட்டுக்கு ஸ்பார்க்கின்னு ஒண்ணு இருக்கு, அது என்கிட்ட இருக்குதுன்றது உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்க, வேற வழியே இல்ல அவன் போட்ட காஃபியே அவ குடிச்சிட்டு ஜாங்மேனுக்கு என்ன பதில் சொல்ல போற அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கேட்க, அதாவது மரத்தை வெட்டிட்டாங்க இல்லையா, அதுக்கு என்ன பதில் சொல்ல போற அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, அதையே யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. இந்த பக்கம் இவன் ஒரு ஆர்கிடெக்ட் இல்லையா, ஆபீஸ்ல உட்காந்து அவனோட பிளான்ஸ் எல்லாம் சரி பார்த்துட்டு இருக்கும்போது இதுல சில சேஞ்சஸ் இருக்கு, அதை சிஇஓ வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் என்ன முடிவு பண்றானோ அதுதான் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அவங்களுக்குள்ள கொஞ்சம் டிஸ்பியூட்ஸ் எல்லாம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல என்னடா ப்ராஜெக்ட் இப்படியே பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா எப்படிடா மெயின்டைன் பண்றது அப்படின்ற மாதிரி எல்லா ப்ராஜெக்ட பத்தியும் ஃப்ரெண்டு விசாரிக்க, அந்த சமயத்துல இவன், இங்க பாரு சம்மருங்கிறது எனக்கு லக்கியான டைம், இதுல நான் என்னென்ன பண்றேனோ அதெல்லாம் நல்லாவே சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, டேய் சீக்கிரமா சாப்பிடு, நானும் லஞ்ச் டைம்க்குள்ள வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த ஆஸ்ட்ரியை வாங்குறதுக்காக நர்சரிக்கு போயிருக்கா. அவ ஒவ்வொரு செடியா பார்த்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வந்துறான். என்ன பண்ணிட்டு இருக்க, வெட்டின மரத்துக்கு ரீப்ளேஸ்மெண்டா வேற செடியா வாங்கிட்டு போய் வைக்க போறியா, அது வளர்ந்து அதுக்கப்புறம் நம்ம அதுல ட்ரீ ஹவுஸ் கட்டி அப்படிங்கிற மாதிரி இழுத்து பேச, இங்க பார் உனக்கு முக்கியம் அந்த இடத்துல ஒரு மரம் இருக்கணும், அதை நான் நட்டுறேன், அதுக்காக தான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவளும் ஒவ்வொரு செடியா செலக்ட் பண்ணும் போது அதுல இலை சரியில்லை, இதுல இலை சின்னதா இருக்கு, இதுல ஸ்டெம்பு சரியில்லை, அதுல பிரான்ச்சஸ் நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு செடியா இவ செலக்ட் பண்ண எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கான். அந்த சமயத்துல அங்க ஒர்க் பண்ற ஒரு லேடி, இங்க பாருங்க ட்வின்ஸ் இருக்கு, இந்த ட்வின்ஸ் ஆஸ்ட்ரியை வாங்கிட்டு போய் வச்சீங்கன்னா லக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இவங்க வேற பக்கமா செடி பார்க்க போயிடுறாங்க. ஃபைனலா அங்க இருக்கிற ஒரு ஸ்டோன் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு, இங்க பாருடா அந்த செடி சின்னதுல இருந்து நான் தான் தண்ணி ஊத்தி வளர்த்தேன், எப்படி வளருதுன்னு வருஷம் உனக்கு பிக்சர்ஸ் எல்லாம் அனுப்பினேன், எல்லா பிக்சர்ஸும் மொபைலுக்கு வந்திருக்கணுமே அப்படின்னு டக்குன்னு அவனோட மொபைலை பிடிங்கி, இது 2022 அமிச்சது, இது 2018 அமிச்சது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பிக்சரா காமிச்சிட்டே இருக்கா. அப்போ சடனா நடுவுல ஒரு 2 பிக்சர் வேற ஒரு கேர்ளோட பிக்சர் வர, அதை பார்த்துட்டு இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, அவனுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. இருந்தாலும் அதவ காட்டிக்காத மாதிரி சரி செடி வாங்கினதெல்லாம் போதும் கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க இப்போதைக்கு இண்டோர் பிளான்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. இவன் நல்லா தூங்குறதுக்காக இந்த ஏர் பியூரிஃபைங் பிளான்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை இவன் செலக்ட் பண்றதுக்காக தான் வந்திருப்பான். இந்த இடத்துல தான் ஹீரோயினை மீட் பண்ணிருக்கான்றது அதுக்கப்புறம் தான் தெரியுது. அந்த சமயத்துல உனக்கு தூக்கத்துல ஏதாவது ட்ரபிள் இருக்கா, உனக்கு இன்சோமியா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படியே பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அவளோட ஃப்ரெண்டு கிட்ட இவன் இந்த கிரவுண்ட்ல வச்சு கேள்வி கேட்டிருப்பான் இல்லையா, அப்ப அவளும் ஒத்துட்டு இருந்திருப்பா, அம்மா அவ ரொம்ப வருஷமா தூங்குறதே இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்லாம் சொல்லிருப்பா. சோ அதெல்லாம் இவன் திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் ஹீரோயின் நல்லா தூங்கிடுறா. கார்லயே தூங்கிட்டு இருந்தவள இவன் உத்து பார்த்து கார் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இவன் எங்கேயாவது நல்லா தூங்குறாளே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த சமயத்துல அவளோ டக்குன்னு முழிப்பு வந்து, என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் என்ன உத்து பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, வீடு வந்துருச்சு நீ தான் இறங்கல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, அப்படியான்ட்டு இவ இறங்குறதுக்குள்ள இந்த ஒரு காமெடி பீஸ் ஒருத்தர் இருக்கான் இல்லையா மிஸ்டர் ஜான், அவன் அந்த பக்கமா வந்து ஹீரோயின் கிட்ட, உன்கிட்ட பேசுறதுக்கு நான் எவ்வளவு ஆர்வமா இருக்குன்னு தெரியுமா, சரி நீ இப்பதான் வந்திருக்கியா, நம்ம வீட்டுக்குள்ள போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா கலாய்ச்சிட்டு அம்மாட்ல வீட்டுக்குள்ள போக, அதை பார்த்துட்டு ஹீரோவுக்கு கடுப்பாகி டக்குன்னு அவன் ஷர்ட்டை பிடிச்சிடறான். டே என்ன நினைச்சிட்டு இருக்க, அவ என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்ப உரிமையா பேச, அவன் புடிச்ச புடியில இருந்து இவனால விடுவிக்கவே முடியல, புடிச்சு இழுத்துக்கிட்டே இருப்பான். அதுல டக்குன்னு இவன் விட மிஸ்டர் ஜான் போய் புதக்கடின்னு விழுந்துடுறான். திரும்பவும் வந்து நம்ம ஹீரோவை தாக்க வர, அவ்வளவுதான் காலை தட்டி விடுவான், உருட்டிக்கிட்டே போய் விழுந்து இடுப்பெலும்பெல்லாம் உடஞ்சிருது. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து இவங்களை கூட்டு வச்சு விசாரிச்சுட்டு இருக்கும்போது நடந்த கதையெல்லாம் சொல்றாங்க. சும்மாவே ஹீரோயினை பிடிச்சி புல்லிங் பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சொல்ல, என்னமா இப்படி சொல்லிட்டியே, நம்ம 2 பேரும் ஒன்னா தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், உன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்க தெரியுமா, நீ தனியா இருக்க, நான் தானே உன்னை பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர அட்வான்டேஜா பேச, போலீஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்கு. அந்த சமயத்துல இவனுக்கு இடுப்பு வலி வேற, முடியாம எழுந்து நிப்பான். அந்த சமயத்துல அங்க இருக்க போலீஸ் மேடமும், நான் தான் 30வது டிசெண்டன்ட் ஆஃப் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க, இவனும் கை கொடுப்பான். அந்த சமயத்துல கையை முடிச்சு நல்லா முறுகி விட்டுறாங்க. இதா சாக்குன்னு ஹீரோயினும் அவனை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடா. இவன் சரியான புல்லிங் பார்ட்டிங்க, எந்த நேரம் பார்த்தாலும் என்ன ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான், ரோட்ல நடந்து போகும்போது கூட பயங்கரமா டிஸ்டர்ப் பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லங்க நான் ஒரு நேர்மையான கவர்மெண்ட் ஆபீசர் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, என்னெல்லாம் வேலை பார்த்திருக்க அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர் கேட்க, இந்த ஊர்ல தேவையில்லாத மரங்கள் எல்லாம் வெட்ட சொல்லி அப்பாயின்மெண்ட் கொடுத்ததே இவதாங்க, அப்படி இவளே அப்பாயின்மெண்ட்டை கொடுத்துட்டு
உங்க வீட்டுல இருக்க மரத்தை வெட்டதுக்கு என்கிட்ட சண்டை போட வந்துட்டா, அதுக்கு நான் செலவு பண்ண பணமே அதிகங்க அப்படின்ற மாதிரி அவன் அந்த சைடு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண, அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோவுக்கும் மனசு உடைஞ்சு போயிடுது. 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. பயங்கரமான ஃபைட். அப்போ ஊர்ல இருக்க மரத்தெல்லாம் வெட்ட சொன்னதும் நீ தான், நம்ம வீட்டுல வளர்ந்துட்டு இருக்க மரத்தை வெட்டினதும் நீ தான், அப்படிதானே? ஏதோ பக்கத்து வீட்டுல இலை விழுந்துருச்சு, அதனால டிஸ்டர்பன்ஸ் வந்து அவங்க வந்து வெட்டிட்டாங்கன்னு சொன்ன. அப்போ ஆசாசியா வளர்த்த அந்த மரத்தை வெட்ட சொன்னதே நீதானா அப்படின்ற மாதிரி கோமா கேட்க, ஆமா நான் தான் வெட்ட சொன்னேன். என்னப்போ அதுல என்ன பண்ண போறோம்? அந்த மரம் தான் நம்மளோட காதல் கதையை பேச போதா, இல்ல நீ அந்த இடத்துல உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட வச்சு பேசிட்டு இருந்தியே அதோட நினைவுகள் உனக்கு வேணுமா? அதுக்காக தான் அந்த மரம் போயிடுச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கோவப்பட்டுட்டு அவ பாட்டுல வீட்டுக்குள்ள போயிடா. அந்த சமயத்துல திரும்ப கதவு திறந்துட்டு வந்து, ஏய் இது உனக்கு வெக்கேஷன் பண்ற இடமா இருக்கலாம், எனக்கு அப்படி இல்லடா, இந்த இடத்துல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுன்னு அவ்வளோ திங்ஸ் எல்லாத்தையும் நான் தான் மெயின்டைன் பண்ணணும், எனக்கு பிடிக்கலடா, அதனாலதான் அந்த மரத்தை வெட்டினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் இவனுக்கு கண்ணீர் வர ஆரம்பிக்குது. அது ஒரு காதலின் அடையாளமா இவங்க வளர்த்திருப்பாங்க. அதோட பெயினை தாங்க முடியாம அப்படின்னு நின்றுட்டு இருப்பான். அந்த கோவத்துல வீட்டுல இருக்க திங்ஸ் எல்லாம் அவளுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் கூட்டிட்டு அவ பாட்டுல கிளம்பிடுறான். இந்த பக்கம் இவன் இதே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு தனியா நின்றுட்டு இருப்பான். இதுக்கு மேல நம்ம ஏன் இங்க இருக்கணும், அவளை ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்ட்டு மனசொடைஞ்சு போய் அவனும் கிளம்பிடுறாங்க. ஆனா இவன் காரை ஓட்டிட்டு போகும்போது அவ சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தாங்க முடியாம தவிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பான். ஹீரோயின் இந்த பக்கம் நேரா யோசினோட வீட்டுக்கு போயிடுறா. அங்க போனோன்னு நாயும் இவளும் வந்திருக்கிறத பார்த்து ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நாய்கிட்ட கொஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அவ பாட்டுல லிட்டரா தண்ணியை குடி நிறைய குடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்க அவ எதுவுமே சொல்லாம முறைக்க தண்ணி குடிச்சிட்டு இருந்தவா அப்பதான் கவனிக்கிறா வெளியில செமையா மழை பெய்யுது. இந்த பக்கம் ஹீரோவும் காரை ஓட்டிட்டு போவாங்க. ஆனா மைண்ட் சரியில்லை இல்லையா, குறுக்க ஒரு கார் வரும், நல்ல வேலையா இடிச்சிருப்பான். அப்பதான் அவனே சுயநினைவுக்கு வருவான். ஐயோ போச்சே அப்படிங்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் வீட்டை காட்டுறாங்க. ஹீரோயின் ஆல்ரெடி அந்த காம்பவுண்ட் அவரை உடைச்சிருப்பா இல்லையா, அதனால மழை தண்ணி அப்படியே ஆறா பெருக்கெடுத்து வீட்டுக்குள்ள நிறைஞ்சிட்டு இருக்கும். அது அப்படியே அந்த பேஸ்மெண்ட்னு ஒண்ணு இருக்கும், அதோட விண்ட்ஷீல்டுக்குள்ள நுழைஞ்சு தண்ணி வீடு முழுக்க நிறைஞ்சுக்கிட்டே இருக்குங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் உட்காந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போன் பேசிட்டு இருக்கா. இவங்க 2 பேருக்குள்ள சண்டை போல இருக்கு, இவ இங்க வந்திருக்கா அப்படின்ற விஷயம் அவங்கிட்ட கன்வே பண்ணிட்டு அவங்கிட்ட என்னாச்சுன்னு கொஞ்சம் கால் பண்ணி கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அடுத்து இவ எங்க போனா அப்படின்ற மாதிரி வந்து பார்க்க ஆளை காணோம். இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவ மட்டும் கொடை எடுத்துக்கிட்டு குடுகுடுன்னு வீட்டை நோக்கி ஓடுறாங்க. அதுவும் பேஸ்மெண்ட்ல தண்ணி நிறைஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டவ அதை ஓபன் பண்ணி கையில இருக்கிற மொபைலோட டார்ச் யூஸ் பண்ணி அவ பாட்டுல கீழே போறா. இப்போதைக்கு அவ உள்ள போறதுக்கு ரீசனே அங்க ஒரு பாக்ஸ் இருக்கு, அதை எடுக்கிறதுக்கு தான். சோ பேஸ்மெண்ட்டுக்கு அடியில இன்னொரு கதவு மாதிரி இருக்கு, அதை ஓபன் பண்ணிட்டு போக இப்பவே இடுப்பளவுக்கு தண்ணி வந்துடுது. கரெக்டா கதவை தான் திறந்துட்டு அவ உள்ள போயிருப்பா. அதுக்குள்ள வெளியில இருந்த கபோர்டு அப்படியே சாஞ்சு கதவு நல்லா லாக் ஆயிடுது. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி எப்படியாவது அந்த கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டு வேற ஒரு கதவு இருக்கு இல்லையா, அது வழியா போயிடலாம் அப்படின்னு நினைச்சவ அந்த பாக்ஸையும் எடுத்துட்டு தலைமையில வச்சுக்கிட்டு பொறுமையா நடந்து வருவா. ஆனா தண்ணியோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போதைக்கு வயிறு வரைக்கும் தண்ணி வந்திருக்கும். ஒவ்வொரு கதவா இவ திறந்து பாக்குறா. அப்பதான் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி பாக்குறா. இந்த பேஸ்மெண்ட்குள்ள போய் இவன் டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து சரி பண்ணிட்டு இருப்பான் இல்லையா, அதெல்லாம் இவளுக்கு பிடிக்காம ஒவ்வொரு கதவா இவ பூட்டி வச்சிருந்திருப்பா. இப்ப என்ன பண்ண முடியும், எல்லா கதவும் க்ளோஸ். தண்ணி ஆல்மோஸ்ட் நெஞ்சளவுக்கு வந்து கழுத்தளவுக்கு வந்து அப்படியே ரேஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இவளால ஒண்ணுமே பண்ண முடியாம தத்தளிச்சுக்கிட்டு இருப்பா. ஆல்மோஸ்ட் தண்ணிக்குள்ள முழுகி அப்படியே ஜம்ப் பண்ணிக்கிட்டு நிப்பா. அந்த சமயத்துல சாங் அப்படின்ற ஒரு குரல் கேட்கும். அப்படியே பிளாக் அவுட். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல காட்டுறாங்க. ஹீரோ அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து அவளோட வீட்டுல படுக்க வச்சிருக்கான். CNN திரும்பினவ டக்குன்னு எழுந்து ஐயோ அந்த பாக்ஸ் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, எந்த பாக்ஸ் டி, எந்த பாக்ஸுக்காக அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போய் உன் உயிரையே பணைய வைக்க நினைச்ச அப்படின்ற மாதிரி அவன் பாட்டுல கத்திட்டு இருக்க. இவளும் அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி அதுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்து பாக்குறா. அந்த போட்டோஸ் எல்லாம் நல்லா தாங்க இருக்கு. ஆனா ஒரு நேம் போர்டு மாதிரி இருக்கு, அது ரொம்ப குட்டியா இருக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு டக்குன்னு வச்சுவ. அந்த சமயத்துல இதை நம்ம 2 பேரும் ஓப்பனே பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஒன்னாதான் ஓபன் பண்ணணும் திங்கும் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் ஓடிட்டு இருக்கு. அடுத்து இந்த பக்கம் இவன் புலம்பிட்டு இருக்கிறத பார்த்து, எனக்கு தெரியும்டா, நான் ஒவ்வொரு தடவையும் உன்னை பார்க்கும் போதும் எனக்கு ஒரு பேட் லக், அதுவும் நீ கரெக்டா சம்மருக்கு தான் வர இல்லையா, இந்த பிரச்சனைய இதோட நம்ம சால்வ் பண்ணலாம், இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்ல அப்படின்னு பாக்ஸ் எடுத்துட்டு கிளம்பும் போது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு சொன்னியே, அதை திரும்ப சொல்லு அப்படின்ற மாதிரி இவனு கேட்க, ஆமாண்டா அதை நானும் இப்பவும் சொல்றதுக்கு ரெடியா தான் இருக்கேன். ஆனா ஒரு விஷயம், இப்போ நீ நானும் அடிக்கடி மீட் பண்ணி பேசிக்கிறதே இந்த வீட்டை வச்சு தானே. சரி உன்னோட ஆசைப்படி நான் அந்த வீட்டை விக்கல, நான் அதே வீட்டுல இருக்கேன். ஆனா திரும்ப மட்டும் வந்துடாத, இது 2 பேரோட நல்லதுக்கு தான் சொல்ல
சொல்றேன், என்னை விட்டு போயிடு அப்படின்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அதே டைலாக இப்போ சொல்ல, சரி நான் இந்த லைஃப் விட்டு போறேன், நீ எதிர்பார்த்த மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி நானும் திரும்ப வரமாட்டேன் உன் நல்லதுக்காக அப்படின்னு சொல்ல, இவளும் அந்த இடத்த விட்டு மனசொடைஞ்சு திரும்பி போறா. அந்த சமயத்துல இதெல்லாம் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியும் சொன்னதில்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடியும் சொன்னதில்ல, எப்பயுமே சொன்னதில்ல, ஏன்னு உனக்கு தான் நல்லா தெரியுமே, உன் பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன்டி, இங்கதான் இருப்பேன், அதுவும் உன் கூட அப்படின்ற மாதிரி மீன் பண்றான். நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் ஒவ்வொரு சம்மரும் இந்த ஊரை பாக்குறதுக்கும் வீட்டை பாக்குறதுக்கும் இல்ல, உன்னை பாக்குறதுக்கு மட்டும்தான் வரேன், நான் உன்னை விட்டு போகவும் இல்ல. அதே மாதிரி கடைசியா பிரியும் போது என்ன சொல்லியிருந்தேன், நம்ம 2 பேரும் மீட் பண்ணும்போதுதான் இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்ப 2 பேரும் ஒன்னா இருக்கும் போதுதான் இந்த பாக்ஸையே ஓபன் பண்ணிருக்கேன் பாத்தியா, இந்த சம்மர் நான் இங்க வந்ததுக்கு காரணமே இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணதான் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த எபிசோட முடிக்கிறோம். சோ அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்ற வரப்போற எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.